சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் உண்மையா? உண்மை என்றால் சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் யார், நரகத்திற்கு செல்பவர்கள் யார் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் நம்முடைய இந்து மத கோட்பாடுகளின்படி நிச்சயமாக உண்மைதான். இந்து மத கோட்பாடு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள பெரும்பாலான மதங்கள் அத்தனையுமே இதைத்தான் அறிவுறுத்துகின்றன. சார், சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது வந்து ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாள். ஸ்வர்க்கம் சு வர்க்கம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நம்ம சு வர்க்கம், வர்க்கம்னு சொன்னால் ஒரு கூட்டம், சூன்னு சொன்னால் நல்ல நல்ல மனிதர்கள் வாழுகின்ற ஒரு பகுதி, நல்ல மனிதர்கள் நல்ல ஆத்மாக்கள் இருக்கின்ற ஒரு பகுதி தான் ஸ்வர்க்கம் என்றும், நரகம் என்று சொன்னால் கீழானோர்கள் வசிக்கின்ற, நர கூட்டல் அகம்னு சொல்றார். அதாவது மிகவும் கீழானோர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நரகம். அந்த இடத்திலே கீழ்த்தரமான எண்ணங்களை உடையவர்கள் தான் அங்கே செல்வார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரித்து சொல்றா. சங்கல்பம் சொல்லும்போது கூட சொல்லுவா, அதாவது காம குரோத லோப மோக மதமாச்சரியாதிபிகி அப்படின்னு சொல்லுவா. இந்த காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் அத்தனையுமே இந்த நரனாகிய இந்த மனிதர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும். ஆனால் இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். இவை அனைத்துமே ஒரு தீய எண்ணங்கள். இந்த எண்ணங்களை எவர் ஒருவர் கட்டுப்படுத்தி தன்னுடைய பஞ்சேந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி வாழ்கின்றாரோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இந்த காம குரோத லோப மோக மதமாச்சரியாதிபிகளை சரியான விகிதத்திலே அதனை கட்டுக்குள் கொண்டு வந்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு இந்த தீய எண்ணங்கள் நம்முடைய மனதிலே பரவாமல் தடுத்து நிறுத்தி எவர் ஒருவர் நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வலியுறுத்துகிறது. இதனை மெய்ப்பிக்கும் விதமாக ரொம்ப ஃபேமஸாக வந்து ஒரு ஜென் கதை அப்படிங்கிறது கூட உண்டு. ஒரு ஜென் கதை, அந்த கதையில் பார்த்தோம்னா மிகவும் புகழ்பெற்ற கதை, எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை பார்த்தோம்னா ஒரு ஜென் துறவி ஒருத்தவர் இருந்தாராம். அவர்கிட்ட வந்து ஒரு படை தளபதி, அந்த நாட்டினுடைய ஒரு படை தளபதி சென்றானாம். அவனை பார்த்தோன்னே, என்னப்பா யாரு, நீ என்ன வேணும் அப்படின்னு அவர் சொல்லி கேட்கும் பொழுது, நான் தான் சாமுராய், நான் வந்து சாமுராயின்னு சொன்னால் ஒரு படை தளபதி, நான் ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டானா ரொம்ப ஆணவத்தோட. இவர் பார்த்த உடனே சொன்னாரா, உன்னை பார்த்தா சாமுராய் மாதிரி தெரியலையே, நீ வந்து பார்த்தா ஏதோ இறைச்சி வெட்டுறோட மாதிரி இல்லை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துடுச்சான். கோவம் வந்து என்ன பண்ணான்னா நேராக வாழை உருவனானா, இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பார், உன்னை வெட்டி கூறு போட்டுறேன் பார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா, ஆஹா நரகத்தின் கதவுகள் திறந்து விட்டனவே அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்ன உடனே தான் அவனுக்கு புரிஞ்சுதான், தன்னுடைய கோபம் தலைக்கேறியதால் நரகத்தினுடைய கதவுகள் திறந்து விட்டதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போது என்ன, நம்ம நரகத்துக்குத்தானே போவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் புரிஞ்சுண்டு, அடுத்தது ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்த தவறினை உணர்ந்து விட்டேன்னு சொல்லி அந்த வாளை கீழே போட்டுட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணானா. பண்ண உடனே அவர் சொன்னாரா, அதோ பார் சொர்க்கத்தின் வாயில் திறக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், தான் செய்த தவறினை உணர்ந்து எவன் ஒருவன் மன்னிப்பு கோருகிறானோ அவனுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்து விடுகின்றன அப்படின்னே சொல்கிறார். இதை கொண்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நல்ல எண்ணங்கள் என்பது மனதிலே இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். நம்மால் இயன்ற விஷயங்களை இயலாதவர்களுக்கு செய்வதுதான் உதவி அப்படிங்கிறது. நமக்கு கை கால்லாம் நல்லா இருக்கா, அது இல்லாதவாளுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா. நம்மால் முடிந்த இயன்ற உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எவர் ஒருவருடைய மனதிலே தீய எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். தீய எண்ணங்களுக்கு அதிகமாக இடமளித்து அப்படியே அந்த நம்ம திரும்பவும் அந்த சங்கல்பத்துக்குள்ள வந்துடுறேன். காம குரோத லோப மோக மதமாச்சரியம்ங்கிறார். காமம் இல்லாத மனிதன் இருக்க முடியாது, ஆனால் அதற்கு என்று ஒரு அளவு என்பது இருக்கிறது அல்லவா. அதே மாதிரி லோபம்னு சொன்னால் பேராசைன்னு சொல்கிறார். மோகம்ங்கிறது நமக்கு தெரியும். குரோதம்னு சொன்னால் ஒரு வன்மம், அடுத்தவர்கள் மீது ஒரு வன்மம், ஒரு வெஞ்சன்ஸ் என்பதே கூடாது. மற்றவர்களை குறை கூறும் குணமே கூடாதுன்னு சொல்கிறார்.
மற்றவர்களை எவன் ஒருவன் குறை கூறுகிறானோ அவர்கள், அந்த குறை கூறுகிறார்கள் அல்லவா, யாரை பற்றி குறை சொல்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே பாவம் செய்திருந்தால் கூட இவர்கள் அவர்களை பற்றி குறை பேசும் பொழுது, அவர்களை தவறாக பேசும் பொழுது அவர்கள் செய்த பாவத்திலே பாதி பங்கு இவர்களை வந்து சேர்ந்து விடுகிறதுன்னே சாஸ்திரம் சொல்றது. ஆக இது போன்று அடுத்தவர்களை குறை கூறாமல், அடுத்தவர்கள் மீது வீண் பழி சுமத்தாமல், எவர் ஒருவர் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியானவர்கள், மற்றவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள். இந்த உண்மையை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நாம் அனைவருமே சொர்க்கத்தினுடைய வாயிலை தட்டுவோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.